கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் வசனம் 17 முதற் பகுதி. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள் நமக்கு விரோதமாக பிசாசானவன் பல நிலைகளிலே கொண்டு வந்து தாக்குதலை தொடுக்கின்றான். திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான வேதனையான அனுபவங்கள் இருக்கிறதே, அது வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அளவிற்கு மிகுந்த சேதாரத்தை அது ஏற்படுத்துகின்றது. பல நேரங்களிலே வாழ்க்கை நிலை குலைந்து போய்விட்டதைப் போல நாம் உணர்கின்றோம். எவ்வளோ நாம் நன்மை செய்தும் தீமையை நமக்கு திரும்ப பரிசாக அளித்து கொண்டே இருக்கின்ற மக்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது அவர்களால் ஏற்படுகிறதான காயங்கள் மிகுந்த வலியை நமக்கு கொடுக்கின்றதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காரணமில்லாமலே நம்மை பகைக்கிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், நம்மை முற்றிலுமாக இல்லாமற் செய்துவிட வேண்டும் என்கிற அளவிற்கு நமக்கு விரோதமாய் செயல்படுகின்ற ஒரு பயங்கரமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு என்பது எங்கே இருந்து வருகிறது என்றால் அது நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து மட்டும்தான். நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது விருதா என்று எழுதியிருக்கிறது. ஒரு நகரம் பத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் அதை காத்து கொண்டிருக்கிறதான காவலாளி விழித்திருப்பதினாலே அந்த நகரம் என்ன செய்யாது, பத்திரமாக இருக்கவே இருக்காது. மிகுந்த இளம் வயது அல்லது சிறு வயதில் ஒரு விடுகதையை பிள்ளைகள் சொல்லாது. விடுகதை என்பதை விட ஒரு குட்டி கதை சொல்லுவார்கள். ஒரு அறையில் தங்கம் இருக்கும். வெளியே போலீஸ்காரர் உட்கார்ந்து அதை காத்து கொண்டிருப்பார். ஒரு எழுதி கொண்டிருப்பார். அவர் பக்கத்தில் ஒரு நாய் இருக்கும். கொஞ்சம் தள்ளி ஒரு நாய் நின்று கொண்டிருக்கும். ஒரு கள்வன், ஒரு திருடன் அந்த தங்கத்தை திருட வேண்டும். எப்படி திருடுவது? அங்கே ஒரு நாய் இருக்கிறது, அங்கே போலீஸ்காரர் இருக்கிறார். எப்படி திருடுவது? அதை கண்டுபிடியுங்கள் என்று ஒரு கேள்வி கேட்பார்கள். நாம் அதை குழப்பி கொண்டிருக்கும் பொழுது அந்த சிறு பிள்ளை, நான் சிறுவனாக பள்ளியில் இருக்கும் பொழுது எனக்கு சொல்லப்பட்டது அப்படியே நினைவில் இருக்கிறது. அந்த போலீஸ்காரர் என்ன செய்வாராம், எழுதி கொண்டே இருக்கிறவர் திடீரென்று அவருடைய பெனில் இருக்கிற பேனாவில் இருக்கிறதான இங்கு கீழே சிந்திவிடும். அப்பொழுது அவர் ஐயோ நாய் இங்கு சிந்தி விட்டதே என்று சொல்லும் பொழுது அந்த நாய் அதை கேட்டுவிட்டு தன்னைத்தான் அழைப்பதாக நினைத்து கொண்டு சற்று தூரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதான அந்த போலீஸ்காரரை பார்த்து ஓடுமாம். அப்பொழுது இந்த கள்வன் என்ன செய்வான், உள்ளே இருக்கிறதான தங்கத்தை திருடி கொண்டு போய்விடுவான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, போலீஸ்காரர் விழித்திருப்பதினாலே அந்த பொருள் பத்திரமாக இருக்கும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. இதுதான் உலகம். ஆனால் இவற்றின் மத்தியிலே நீங்களும் நானும் சுகமாக இருக்க வேண்டுமென்றால் அது யாரால் தான் சாத்தியமாகும் என்பதை இந்த காலை நேரத்தில் கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார். இதோ உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், இங்கே எந்த ஆயுதம் என்றால் அங்கே நம்மை கொன்று குவிக்கின்ற, காயத்தை ஏற்படுத்துகின்ற ஆயுதத்தை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. மாறாக எந்த விதத்திலே தாக்குதல் நடந்தாலும், அது நேரடியான தாக்குதலாகவோ மறைமுகமான தாக்குதலாகவோ, சோதனை என்ற பெயரிலோ, கடன் என்ற பெயரிலோ, துரோகம் என்ற பெயரிலோ, அல்லது ஏதோ ஒரு விதத்தில்
தாக்குதல் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கடவுள் சொல்லுகிறார், அவையெல்லாம் வாய்க்காதே போகும், அவையெல்லாம் உனக்கு முன்பதாக ஒன்றுமில்லாமற் போகும். எப்படி அது சாத்தியம்? நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்றவராக, நம்முடைய ஆண்டவர் நம்மை காத்து வழி நடத்துகிறவராக ஒவ்வொரு நாளும் நம் கூட இருக்கிறார். அதுதான் மிக முக்கியமான காரணம். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் உங்களையும் என்னையும் அவ்வளவாய் நேசித்து அவ்வளவு பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வருகிறார். ஒருவேளை வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம். நாம் நினைத்தது ஒன்று, இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பது ஒன்றாக கூட இருக்கலாம். ஆனால் கடவுள் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். நம் கரத்தை பிடித்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் பலத்த கரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, பராக்கிரமம் செய்யும் கரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பராக்கிரமம் செய்கின்ற கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்து விடுவோமானால், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடினாலும், இதோ உன் பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. கர்த்தர் உன் பட்சத்தில் நின்று உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் பற்றி எரிகிறதான எந்த சூளையை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். அந்த சூளையின் நடுவில் நீங்கள் இருப்பதைப் போல உணர்ந்தால் கூட உங்களோடு கூட உலாவுகிறவர், உங்களை பாதுகாக்கும்படியாய் உங்கள் பட்சத்தில் நின்று கொண்டிருக்கிறவர் கடவுள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆகவே தான் சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போம். இனி நீங்கள் அந்த பிசாசுடைய தந்திரங்களை பார்த்து, பிசாசுடைய சோதனை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள். வெற்றி வேந்தராக உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிற இயேசுவின் முகத்தை மட்டுமே நோக்கி பாருங்கள். அற்புதங்கள் நிகழும். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து நமக்கு வேண்டிய எல்லா கிருபை தந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.